உங்கள் மனம் உங்கள் உள் குழந்தை. மனம் நம் குழந்தை போன்றது. நாம் நமது பொறுப்புகளை நிறைவேற்றும் போதும் இந்த குழந்தையின் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். நாம் அதை வளர்க்க வேண்டும், நேசிக்க வேண்டும், ஆறுதலளிக்க வேண்டும். மக்கள் தங்கள் மனதில் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டதாக நம்புகிறார்கள் மற்றும் மற்றவர்களின் மனதை கட்டுப்படுத்த விரும்புகிறார்கள். நம் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரே பொருள் நம் மனம் மட்டுமே. ஒரு சிறிய கவனமும் அன்பும் இந்த உள் குழந்தையை ஒழுங்குபடுத்தும். 1. நீங்கள் எப்பொழுதும் உங்கள் குழந்தைகளுடன் இணைந்திருப்பதைப் போலவே உங்கள் மனதுடன் இணைந்திருங்கள் மற்றும் ஒவ்வொரு அடியிலும் அதை வழிநடத்துங்கள். வீட்டு வேலை, குடும்பம், தொழில் மற்றும் ஆரோக்கியம் போன்ற பொறுப்புகளை நிறைவேற்றும் போது உங்கள் முன்னுரிமை குழந்தைக்கு உள்ளாக இருக்க வேண்டும். 2. எப்படி சிந்திக்க வேண்டும் அல்லது எவ்வளவு சிந்திக்க வேண்டும் என்று கற்பிக்கப்படாததால் மட்டுமே இந்த உள் குழந்தை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. தினமும் ஆன்மீகச் செய்திகளை தியானம் செய்து படிக்கவும். அது சரியான எண்ணங்களை உருவாக்க மனதிற்கு ஆதாரமாகிறது. 3. உங்கள் பொறுப்புகளை கவனித்துக் கொள்ளும்போது குழந்தை அழ ஆரம்பிக்கலாம். அதாவது எரிச்சல், கோபம், பொறாமை, பயம் அல்லது காயம். குழந்தையை அமைதிப்படுத்த நீங்கள் எதைச் செய்தாலும் ஒரு நிமிடம் பின்வாங்கவும். மக்கள் உங்களுக்கு நியாயமாக இல்லாதபோது உங்கள் மனதை சக்தி வாய்ந்ததாக இருக்க கற்றுக்கொடுங்கள். கடந்த காலத்தை மறந்துவிட்டு அனைவருக்கும் நன்றாக சிந்திக்கவும். 4. வலுக்கட்டாயமாகவோ அல்லது கடுமையாகவோ அல்லாமல் இந்த குழந்தையை அன்புடன் நெறிப்படுத்துங்கள். உங்கள் மனதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது மற்றவர்களை புரிந்து கொள்வது எளிது. மற்றவர்களுடன் பழகும்போது அவர்களுக்குள் இருக்கும் குழந்தையுடன் நீங்கள் கையாளுகிறீர்கள்.